ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் ஹோட்டல் சாம்பார் செய்வதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 தக்காளி முழுசாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் கட் பண்ணி. மஞ்சள் தூள் 3/4 டீஸ்பூன். ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. காஞ்ச மிளகாய் 5, பேடிகை மிளகாய் 5, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இதை கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாய் பேடிகை மிளகாயை வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு ஜீரகம் இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. தனியா வெந்தயம் இதெல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் முதல்ல காய்ந்த மிளகாய் பேடங்கி மிளகாயை போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. பிறகு மற்றதெல்லாம் சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடியை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். 1/4 கப்பு தேங்காவை தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச மசாலாவில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். தாளிக்க எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, 2 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சிறிது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வடை போனதும் வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கடைசியாக இறக்கும்போது பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுவையான ஹோட்டல் சாம்பார் ரெடி. நன்றி.